ஆத்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தச அவதாரத்தில் மத்ஸ்ய அவதாரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு கல்பம் என்பது 1000 சதுர் யுகங்களை கொண்டது. அது பிரம்மாவுக்கு ஒரு பகல். ஒரு கல்பம் முடிவுறும்போது பிரம்மாவிற்கு இரவு துவங்குகிறது. அப்போது அவர் தூங்க சென்று விடுகிறார். அப்படி அவர் உறங்குவதற்காக செல்லும்போது அந்த சமயம் அவர் அருகில் இருந்த ஹயக்ரீவன் என்னும் அரக்கன் அவர் கையில் இருக்கின்ற வேதங்களை திருடிக் கொண்டே சென்று விடுகிறார். இதை எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய பரமாத்மாவாகிய ஸ்ரீமத் நாராயணன் அறிகின்றார். இதனைக் கேட்ட நாராயணன் உடனே மச்ச அவதாரம் எடுத்து அந்த வேதங்களை மீட்பதற்காக முடிவெடுக்கிறார். அதற்காக மீனாக அவதாரம் கொள்கிறார். சத்தியவிரதர் பாண்டிய நாட்டின் மன்னராக ஆண்டு வந்தார். அவர் சிறந்த மகான், நாராயணனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். தண்ணீரை தவிர வேறொன்றும் புசிக்காமல் கடுமையான தவம் இயற்றி வந்தவர். நாராயணனே அனுதினமும் போற்றி புகழ்பவர். நாராயணனையே அனுதினம் மனதில் நினைத்துக் கொண்டு வாழ்வை கழிப்பவர். ஒரு சமயம் அவர் கிருதமாலா என்ற நதிக்கு சென்று தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார். இறைவனுக்கு அஞ்சலி செய்வதற்காக ஜலத்தை கையில் எடுத்தார். அவர் கையில் எடுத்த ஜலத்தில் ஒரு சிறிய மீன் வந்து அகப்பட்டிருந்தது. உடனே அவர் அந்த மீனை தண்ணீருடன் நதியிலே அழகாக விட்டுவிட்டார். அப்போது மீனானது அரசனை பார்த்து திடீரென்று பேசத் துவங்கியது. ராஜரிஷியே, சக்தியற்றவர்களை காப்பவரே, ஆற்றிலுள்ள பெரிய எதிரிகளுக்கு பயந்து தங்கள் கைகளில் நான் தஞ்சம் அடைந்து விட்டேன். தாங்களே மீண்டும் என்னை தண்ணீரில் விட்டுவிட்டீர்களே. தண்ணீரில் உள்ள பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும் அல்லவா? ஆகவே என்னை ஆற்றில் விடாமல் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி பணிவோடு கேட்டு நின்றது. பகவான் அவதாரம் எடுத்துள்ளதை அறியாத சத்தியவிரதர் அந்த மீன் குஞ்சை எடுத்து தன் கமண்டலத்தில் எடுத்துக்கொண்டு மீனின் வேண்டுதல் ஏற்றபடி அதை காப்பாற்றுகிறேன் என்று எண்ணியபடியும் ஆசிரமத்திற்கு கொண்டு செல்கிறார் மீனை. இரவு முழுவதும் கமண்டலத்தில் இருந்த மீனானது மறுநாளே வளர்ந்து கமண்டலம் முழுவதும் வியாபித்திருந்தது. கமண்டலத்தில் நிறைந்து வெளியேயும் தெரிய ஆரம்பித்தது. காலையில் கமண்டலத்தின் அருகில் வந்த சத்தியவிரதர் பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டார். அரசே, இந்த கமண்டலம் நான் வசிப்பதற்கு போதுமானதாக இல்லை. எனக்கு வசிக்க இன்னும் பெரிய இடம் வேண்டும் என்று கேட்டு பேசியது மீன். உடனே சத்தியவிரதர் ஆச்சரியத்துடன் பார்த்தபடி மீனை எடுத்து பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதிலே விட்டுவிட்டார். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அது மீண்டும் ஆச்சரியப்படும்படி வளர்ந்து பெரிதாகிக் கொண்டே இருந்தது. அந்த பாத்திரமும் போதவில்லை. மீண்டும் வேறு இடத்தில் விட வேண்டுகோள் விடுத்தது மீன். வேண்டுகோளை ஏற்ற சத்தியவிரதர் அதை குளம் ஒன்றில் கொண்டு சென்று விட தீர்மானித்து குளத்திலும் விட்டுவிட்டார். சற்று நேரத்தில் மீன் வளர்ந்து குளம் முழுவதையும் வியாபித்து விட்டது. மீண்டும் வேறு இடம் கேட்டு சத்தியவிரதரிடம் வேண்டியது மீன். சத்தியவிரதரும் வேறு வழியில்லாமல் மீனை தூக்கி கொண்டு போய் நீர் நிறைந்த மடு ஒன்றில் போட்டுவிட்டார். மடுவில் விட்ட மீனானது கிடுகிடு என பெரிதாகி மடுவையும் வியாபித்து விட்டது. சத்தியவிரதர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மீன் அவரிடம் மீண்டும் கேட்டது, அரசே, இந்த மடுவானது நான் வசிக்க விசாலமானதாக இல்லை. ஆக என்னை இனி வேறு ஏதாவது ஒரு நீர்நிலையில் விட்டுவிடுங்கள் என்று சத்தியவிரதரிடம் கேட்டார். சத்தியவிரதரும் யோசித்தார். இவ்வளவு பெரிய மீனை தூக்கி கொண்டு செல்ல முடியாது. எனவே தன்னுடைய யோக பலத்தால் தூக்கி சென்று சமுத்திரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் சிறந்தது என்று நினைத்தபடி அப்படியே சமுத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்தும் விட்டார். அப்போது மீன் சத்தியவிரதரிடம், ஐயனே, இந்த சமுத்திரம் மிக கொடுமையானது. வலிமையான திமிங்கலங்களை கொண்டு நிறைந்தவை. திமிங்கலங்கள் எல்லாம் இருப்பதால் அவைகள் என்னை விழுங்கிவிட வாய்ப்பு நிறைய இருக்கிறது. எனவே என்னை இந்த சமுத்திரத்தில் விட வேண்டாம் அரசே என்று கெஞ்சியது மீன். இதை கேட்டு சத்தியவிரதர் மீண்டும் குழப்பமும் ஆச்சரியமும் அடைந்தார். இது சாதாரண மீன் அல்ல என்பதை அப்போது அவர் உணரத் துவங்கினார். மீனே, நீ யார்? என்னை ஏன் சோதிக்கிறாய் என்று மீனிடம் அவர் வினவினார். உன் சரீரம் சற்று நேரத்திலேயே கடகடகென்று வளர்ந்து விடுகிறதே, இது என்ன ஆச்சரியம், என்ன மாயை? எனக்கு கூறுவாயா? இம்மாயையை என்னிடம் செய்யும் காரணம்தான் ஏன்? அதற்கு காரணம் யாது என வினவினார். தான் தினமும் வணங்கி போற்றும் நாராயணனே நீ என்று நினைக்கிறேன். எனவே அனைத்தும் அறிந்த பரமாத்மாவாகிய ஸ்ரீமத் நாராயணனாகத்தான் நீ இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏதோ காரணத்தின் பொருட்டு மீனாக வந்துள்ளீர்கள். காரண காரியமின்றி உங்களின் செயல்பாடுகள் எதுவும் இருக்காது. எனவே ஏதோ காரணம் இருக்கிறது, என்னிடம் சொல்லுங்கள் என்று உங்களிடம் சரணாகதி அடைகிறேன் இறைவா என்று சத்தியவிரதர் மீனிடம் வணங்கி நின்றார். தாங்கள் மீனாக வந்ததன் காரணத்தை கூறாமல் நான் என்ன செய்வது என்று வேண்டி நின்றார் சத்தியவிரதர். மீன் புன்சிரிப்புடன் பேசவும் ஆரம்பித்தது. சத்தியவிரதரே, தங்கள் யூகம் சரியானதுதான். தாங்கள் தினமும் வணங்க ஹரியே தான் நான். எல்லா பிறப்புகளுக்கும் காரணம் இருக்கிறது அரசே. காரணம் இருக்கிறது என்பதை நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்கள். நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். இன்றிலிருந்து 7ஆம் நாள் பிரளயம் ஏற்பட
உலகங்கள் எல்லாம் நீரில் மூழ்கவும் வாய்ப்பிருக்கிறது, மூழ்கவும் போகிறது. அப்பொழுது என்னால் அனுப்பப்படும் படகு ஒன்று தங்களை நோக்கி வரும். அது மிகவும் பெரிய படகு. அந்த படகில் தானியங்கள், மூலிகைகள், உணவுகள் போன்றவற்றை ஏற்றிக்கொண்டு நீங்களும் அப்படகில் ஏறிக்கொள்ள வேண்டும். சப்த ரிஷிகளும் உங்களுடன் சேர்ந்து அதில் ஏறிக்கொள்வார்கள். நீங்கள் கடலில் பயமில்லாமல் பயணம் செய்து பெரிய மீன் வடிவில் இருக்கும் என்னிடம் அப்படகு வந்து சேரும் வரை திமிங்கலம் போன்ற தோற்றத்துடன் நான் அங்கு நின்றிருப்பேன். வாசுகியாகிய கயிற்றைக் கொண்டு என் தந்தத்தில் அந்த படகினை நீங்கள் கட்டிவிட வேண்டும். பிரளயம் முடியும் வரை நான் அப்படகில் தங்களை அனைவரையும் வைத்து காப்பாற்றுவேன் என்று கூறிவிட்டு பகவான் மல்சியமாக நீரில் சென்று அப்படியே மூழ்கி மறைந்து விட்டார். சத்தியவிரதர் ஒரு கனவு போல அதை பார்த்து ஆச்சரியத்துடன் வியப்பில் மூழ்கி நின்றார். சத்தியவிரதர் ஒரு வார காலம் வரை கடற்கரை மணலில் கிழக்கு நுனியாக தர்ப்பைகளை பரப்பி அவற்றின் மீது வடக்கு முகமாக அமர்ந்து மல்சிய வடிவம் கொண்ட பரமாத்மாவான மகா ஸ்ரீமத் நாராயணனை மனதில் இருத்தி தியானித்து வந்தார். பகவான் கூறியபடி 7ஆம் நாள் வந்தது. சமுத்திரம் பொங்கியது, கரை புரண்டது, மேகங்கள் மழையை கொட்டோ கொட்டென்று கொட்டியது, உலகமே நீரில் மூழ்கியது, பெரும் காற்று வீசியது. அப்போது அவர் அருகில் ஒரு படகு ஒன்று மிதந்தபடி வந்தது. பகவான் கூறியபடி பொருட்களையும் மூலிகைகளையும் உணவுகளையும் ஏற்றிக்கொண்டு தானும் படகில் ஏறினார் சத்தியவிரதர். அப்போது சப்த ரிஷிகளும் அங்கு வந்து படகில் அவருடன் ஏறிக்கொண்டார்கள். அந்த படகு சமுத்திரத்தில் இருக்கும் மல்சிய ரூபம் கொண்ட பகவானை நோக்கி நகர்ந்தது. பகவானிடம் சென்று அடைந்தது. வாசுகியின் துணையுடன் அப்படகை மல்சியத்தின் கொம்பில் கட்டினார்கள் சத்தியவிரதரும் மகர்ஷிகளும். பிரளய காலத்தில் அந்த படகு கடலில் மிதந்தபடி சென்று கொண்டே இருந்தது. அப்போது சத்தியவிரதர் பகவானிடம், பெருமானி, எனக்கு தாங்கள் ஆத்மஜானத்தை போதிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார் பணிவுடன். பகவானும் சத்தியவிரதருக்கு ஆத்மஜானத்தை பற்றி போதனை செய்யவும் துவங்கினார். அந்த போதனையே மல்சிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. பிரளயம் முடிந்த பிறகு பகவான் ஹயக்ரீவனை கொன்று வேதங்களை மீட்டு பிரம்மனின் இரவு கல்பம் முடிந்து எழுந்து வந்தபோது பகலில் பிரம்மதேவரிடம் அந்த வேதங்களை ஒப்படைக்கிறார். மல்சிய அவதாரத்தின் வரலாற்றை படிப்பவர்களும் கேட்பவர்களும் பாவம் நீங்க பெற்று, ஞானம் பெற்று, தர்மம் பெற்று, செல்வ செழிப்பு பெற்று, பெரும்பேறு பெற்று பெருவாழ்வு அடைவார் என்று கூறுகின்றது ஐதீகங்கள்.